அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபையும் உம்முடைய வல்லமையும் நாங்கள் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். சென்று போன இரவெல்லாம் உம்முடைய பாதுகாவல் ஒத்தாசையும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நல்ல நித்திரைக்கு உள்ளாகி எங்களை இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெரும்படி அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற தேவ சத்தியம் ரோமர் 8வது அதிகாரத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் பொதுப்படையாக நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள், மாமிச சிந்தையோடு இருக்கிற பிள்ளைகள், இவர்கள் இருவருக்கும் உள்ள கோட்பாடுகள் என்ன? மாமிச சிந்தை நம்மிடத்தில் எப்படி வருகிறது? ஆவியின் சிந்தை எப்படி நம்மிடத்தில் வருகிறது என்பதை குறித்து இந்த 39 வசனங்களும் நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது. இங்கு பவுல் இப்படி துவக்குகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இங்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நாம் மாமிச சிந்தையின்படி நடவாமல் ஆவியின் சிந்தையின்படி நாம் நடந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு அப்படி என்றால், யார் மாமிச சிந்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கும்போது தேவனுடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் என்ற மரணம் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் ஆவியின் பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம், பாவம் என்கின்ற அந்த குணத்திலிருந்து, அந்த தன்மையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது எப்படி என்றால், மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படி என்றால், மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மத்தேயு 19வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த ஐஸ்வர்ய வாலிபனிடத்தில், என்னை நீ நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், அவர் மனுஷீகத்தில் வெளிப்பட்டார்,
மனுஷகத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்தும் அவருக்கு உண்டு. ஆனால் அதை அவர் ஆவியின் பிரமாணத்தினாலே அந்த மாமிசத்தின் பலவீனங்களை வென்று அவர் தன்னை நீதிமானாக காண்பித்தார். அவருக்குள் மாமிசத்தின் பலவீனங்கள் உண்டு. அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன அக்கிரமம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை. பின்பு ஏன் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது என்றால், அவருக்குள் இருந்த உணர்வுகள் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை போல உணர்வுகள் அவருக்குள் இருந்தது. நம்முடைய ஜனனம் பாவம் வந்ததற்கு பின்பு ஜனிப்பிக்கப்பட்ட ஜனனம் அது. அவருடைய ஜனனம் பாவம் வருவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த வல்லமையினால் அவர் ஜனிப்பிக்கப்பட்டவர். நமக்கும் அவருக்கும் உரிய பலவீனம் இது. ஆனால் அவரை பெற்றெடுத்த தாயார், அவர் மனுஷீகத்தில் அவர் பிள்ளைப்பேறு பாக்கியத்தை பெறாமல் பரிசுத்த ஆவியினால் அவர் பிள்ளைப்பேறு பாக்கியத்தை பெற்றார்கள். இதை ஆங்கிலத்திலே இமாக்குலேட் என்று சொல்லுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் எப்படி மாமிசத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நமக்காக மாமிசத்திலே மரணத்தை அவர் ஆவியின் வல்லமையினால் எப்படி வென்றாரோ அதை போல நாமும் அவருக்குள் நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு பவுல் சொல்லுகிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:21 அவர் சொல்லுகிறார், நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவ நீதிக்குள் வளரும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பாவமில்லாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கலாத்தியர் 3:13. அவர் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது யாருக்காக இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சரீரம் பாவ மாமிசத்திற்கு ஒப்பாக இங்கு வேதம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்குள் பாவம் இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளே சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் தரம், நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்று வாழ்கிறோம் என்பதை சற்று யோசிப்போம். மாமிசத்தின்படி நாம் பிழைத்தால் நாம் சாவோம். ஆவியினால் சரீரத்தில் நாம் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைப்போம் என்று சொல்லுகிறார். அதாவது மாமிச சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் மடிந்து போய்விடுவோம். ஆவியினாலே மாமிசத்தின் சிந்தைகளை நாம் அழித்து ஜீவித்தால் நாம் பிழைப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அங்கு வேதம் ஆதியாகம புஸ்தகத்திலே தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு அங்கு விவாகம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த தேவபுத்திரர்கள் யார் என்றால், யாரெல்லாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தளத்தில் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆவியின்படி நடப்பதற்கு நாம் அவருக்குள் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதனால் அல்ல. அவர் நமக்குரியவர். அவருக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறபடியால் நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வல்லமையினாலே நாம் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியினால் தாமே நம்முடைய ஆவியினுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கும்போது 2 நாளாகமம் 15:2 சொல்லுகிறோம், நாம் அவர் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை என்றென்றைக்கு விட்டு விடுவார் என்கின்ற வேத வாக்கியத்திற்கு ஒப்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் சத்தியத்தை ஏற்றிருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் நம்மை அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன குணலட்சணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அது அனைத்தும் அவருக்குள் இருக்கக்கூடிய குணங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் வெளிப்படுத்தி காட்டுகிறோம் என்றால் அதை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளுக்கு அது நல்லவைகளாக தோன்றுகிறதா அல்லது தீமையானவர்களாக தோன்றுகிறதா என்பதை நாம் நமக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். நம்முடைய பேச்சு தேவ சமூகத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அது ஆவியானவருடைய வல்லமையினால் மட்டுமே முடியும். அதற்கு ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்பானவர்களே, ரோமர் 8:27 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். யாரெல்லாம் ஆவியை பெற்று மாமிசத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறோம் என்றால் நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவினிடத்தில் நமக்காக விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு பலத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கென்று செய்கிற அனுபவங்கள், அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிற பலன்கள் நம்மை எந்த அளவு நம்மை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நாம் தேவனை நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீண்டும் அவருடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய மாமிச சிந்தை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் அழிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த மாமிச சிந்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? 17 விதமான மாமிச சிந்தை உண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 வாசிப்போம் என்றால், மாமிச சிந்தை 18 விதமான சிந்தையாய் இருக்கிறது. இவைகள் நமக்குள் இருக்கும்போது உலகத்தை பற்றின ஆசைகள் தான் நமக்கு அதிகமாக வரும். எந்த நிலையிலும் நாம் தேவனோடு ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டுமென்றால் ஆவியின் சிந்தையை நாம் பெற்று நம்முடைய மாமிச சிந்தையை களைந்தவர்களாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மாமிச சிந்தை என்னிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்று எப்பொழுது நாம் சொல்லப் போகிறோம்? இன்னும் காலங்கள் வேண்டுமா? அல்லது கேட்ட இந்த நாளில் இன்றிலிருந்து நாம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நம்மை உருவாக்கி கொள்வோமா? எது நமக்கு நன்மை என்று தெரிகிறதோ அதன்படி செய்யுங்கள். இது கட்டாயம் அல்ல. ஏனென்றால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை தீமை இன்னதென்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தீமையானவைகளை விட்டு விலகி நன்மையானவைகளை பின்பற்றக்கூடிய நற்குணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். எனவே நல்லவைகளை நாடி அவைகளை பின்பற்றி நடப்போம். நித்திய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் செல்வதற்கு நாம் மாமிச சிந்தையை களைந்து ஆவியின் சிந்தையிலே நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுடைய மாமிசம் ஆண்டவரே உம்மோடு இணைக்கப்பட கிருபை செய்யும். எங்கள் மாமிசத்தின் கிரியைகள் நீர் அறிவீர். அந்த கிரியையிலிருந்து நாங்கள் வெளிப்படுவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள் தங்க என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனைவரும் வந்து சேர எங்களை பலப்படுத்தும். இந்த நாளின் வெளிச்சத்திலே பிள்ளைகள் பணிக்கு செல்லும் போதும் ஆண்டவரே பயணங்களில் செல்லும் போதும் உம்முடைய கிருபை பிள்ளைகளை காத்து பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக பள்ளி மாணவர்களுக்காக கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை பாதுகாவலை கொடுத்து காத்துக்கொள்ள கிருபை செய்யும். உலகத்தின் ஆசா பாசங்களிலிருந்து வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவர்கள் கற்று அறிந்த அந்த ஞானத்தை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக காண்பிக்க என் தேவன் இந்த தேர்வு காலங்களை கட்டளையிட்டு இருக்கிறீர். அதில் செல்கின்ற பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாவலையும் பயணங்களிலே உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து காத்துக்கொள்ளும். இந்த நாளின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்டு இந்த சத்தியத்திற்கேற்ற பிள்ளைகளாக ஆவியின்படி நடக்க நம்முடைய தேவன் உங்களுக்கு அனுகூலம் செய்வாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இணைப்பாராக. ஆமென், ஆமென்.